த்ரீ பிஹெச்கே கண்டிப்பாக இந்த படத்துடைய ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் இந்த கதை கனெக்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. படம் பார்த்ததுக்கப்புறமாவும் அப்படி ஒரு அழுத்தமான ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்துது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரன், பணம் இருக்கணும் தான் இந்த உலகம் மதிச்சுக்கிட்டே இருக்குது. ஜெயிக்கிறவனு இந்த உலகம் மதிக்குது. இந்த உலகத்தில் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாங்களே, அதுவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்கள நீங்கள் பாராட்ட வேணாம். ஈக்குவலான ஹியூமன் பீயிங்காக மதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் சாதாரணது கிடையாது. ஒரு சூப்பர் ஹீரோ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமும் ப்ரெஷரும் இருக்குமோ, அதை விட அதிகமான ஒரு கஷ்டத்தையும் ப்ரெஷரையும் பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான் நம்மள மாதிரி, உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஒரு காமனான ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப். அதை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த கதையை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சிறுகதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒன்லைன். அந்த ஒன்லைனை ஒரு 2000 நடக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்து ப்ரெசண்ட் வரைக்கும் ஒரு 2 ஜெனரேஷனாக எந்த அளவுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்காக அவங்க எஃபர்ட் போடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, எத்தனை வாட்டி தோற்று போகிறாங்க. ஆனால் ஒரு வாட்டி அவங்க தோற்று போகும்போதும் அதை எப்படி அவங்களுடைய வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றுறாங்கன்ற அந்த ஒரு ட்ராவல் இருக்குல்ல, ஜேர்னி இருக்குல்ல, அதை ரொம்ப அழகாக பயங்கர தத்ரூபமாக கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காருங்க. படத்துடைய டைரக்டராக இருக்கட்டும், படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் தினேஷாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க்கு. எனக்கு எந்த ஃப்ரேமிங் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன்னா, சரத்குமார் அவர்கள் மாடி மேலே இருப்பார், சித்தார்த்தர்கள் அவரை கட்டி பிடிப்பாங்க, நிறைய துணி காய வச்சுருப்பாங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஷாட். அது ரொம்ப அழகாக வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி படம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. அண்டு மீதா அவங்களோட ஆக்டிங்கை சொல்லி ஆகணும். அவங்களுக்கு ஒரு சிங்கிள் டேக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு சீனு மிரட்டிட்டாங்க. அப்படியே சார்ஜினில் கேமரா போயிட்டே இருக்குது, மொத்தமாக வெடிச்சு கொட்டுறாங்க. அப்படி ஒரு எமோஷன். கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கூட பிறந்தவங்க எப்படி வாழணும்னு நினைப்போம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமையலைன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத இந்த கதையோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன தெரியுங்களாங்க, ஒரு மிரர் மாதிரி இருந்தது. நம்ம வாழ்க்கையை அந்த பக்கம் ஒரு கண்ணாடி வச்சு ஸ்டார்ட் டு இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக அதை ரெடி பண்ணியிருந்தேன். படத்துடைய எடிட்டர் கணேஷ் சிவா ரீசெண்ட் டைம்ஸில் மாமன் படத்தை கூட எடிட் பண்ணியிருந்தார். இந்த படத்துலையும் அவருடைய எடிட்டிங் சீரும் சிறப்புமாக இருக்குது. கதையில் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறாங்களோ, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெயின் ஹெவியாக இருக்கலாம், அந்த பெயினை எங்கே இறக்கி வைக்கணும் அப்படின்றது எடிட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக அந்த கதையை கோர்வையாக கொண்டு போனார். அண்டு படத்தோட ஹீரோ சித்தார்த் மேலே தான் இந்த கதை போகணும், அதில் எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் அந்த ட்ராக்கையும் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். அண்டு படத்தோட இன்னொரு ஹீரோ சரத்குமார் அவர்கள், அவருடைய ஆக்டிங் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது இருந்தது. ரொம்ப இறுக்கமான ஒரு அப்பாவாக இருக்கார். அவரை பார்க்கும்போதே புரியுது, சின்ன வயசுலேருந்து அவருடைய வாழ்க்கையில் துயரங்களாக இருந்திருக்குங்க. அப்படி ஒருத்தன் அப்படி தானே இருக்க முடியும். அந்த கேரக்டரைசேஷனை, அந்த கேரக்டர் ஆருக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தோடைய கடைசி வரைக்குமே அவர் கொண்டு வந்து சேர்த்துருந்தது. தேவயானி பல வருஷங்களுக்கு அப்புறமா அவங்கள பார்க்குறோம். இந்த படத்துலையும் அவங்க ஆக்டிங், ஒரு அம்மாவாக எப்படிப்பட்ட ஒரு அன்பை கொடுக்கணும், எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எவ்வளோ இடங்களில் சைலண்ட்டாக இருக்கணுன்றத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க தலையாட்டுறதுலேயே புரிஞ்சிருது இந்த அப்பாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவாக அங்கேருந்து ஒரு குழந்தைங்களை அடித்து திருத்துறாங்கன்ற அந்த சீனாக இருக்கட்டும், இப்படி எல்லா சீனுமே இந்த படத்தை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்குது. வயசில் என்ன தான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவங்க அண்ணாவாக இருந்தால் கூட இவங்க இன்னொரு அம்மாவாக இருந்து அவங்க அண்ணாவை பார்த்துக்கிறதுன்னு இருக்குல்ல, மீதாவுடைய கேரக்டரைசேஷன் ஆர்க், அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்படி ஒருத்தரை பற்றியும் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் சைத்ரா இந்த படத்தில் ஐஷு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரையும் அவங்க வர ரொம்ப சொற்பமான சீன்ஸு. உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும், நம்ம லைஃப்பில் காசு பணம் தேவையே கிடையாது, அவங்க ஒரு ரெக்க இல்லாத ஒரு ஏஞ்சல் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை பார்க்கும்போது தோணும்ல, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக நம்ம கண் முன்னாடி அப்படியே இருக்காங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைவாக, ரொம்ப உண்மையாக இருக்குது. அண்டு சித்தார்த் இந்தியன் 2க்கு அப்புறமா அந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக பயந்தாங்க, பயங்கரமாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன அவர் இப்படி நடிக்கிறாரு, அந்த பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரம் சோஷியல் மீடியா அப்படின்றது சொல்லுவாங்க, அது சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா அப்படின்றதெல்லாம் பயங்கர ட்ரோலாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ப்ரெஷரோட தான் ஒரு ப்ரெஸ்ஸையும் மீடியாவும் மீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் 3 BHK
மீண்டும் சித்தா ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு சித்தார்த்தை எப்படி பார்த்தாங்களோ அப்படி ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை இந்த படம் ஏற்படுத்தி இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. படம் ஃபுல்லாக அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர்ஸ், சின்ன சின்ன நுணுக்கமான ரியாக்ஷன்ஸ், ஒருத்தலையும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை காட்டணும். ஆனால் அது உண்மையாகவும் இருக்கணும். படம் ஃபுல்லாக அவருடைய ஷோல்டர்ஸில் தான் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. எந்த இடத்துலையும் அவர் வந்து கொஞ்சமும் அந்த கதையை மிஸ் பண்ணிடாமல் ரொம்ப அழகாக கேரி பண்ணி எண்டு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்டு காஸ்டியூம் அண்ட் மேக்கப் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு 2 ஏஜிங் காட்டணும், சித்தார்த்துக்கு ஒரு 3 ஏஜிங் காட்டணும், சித்தார்த் அண்ட் மீதாக்கு. அது எல்லாமே ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. உண்மையாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியா. அண்டு எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது நிறைய படங்கள் ஞாபகம் வந்தது. எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி, டிராகன், இப்படி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த எல்லா படங்களும் நம்மளை கனெக்ட் பண்ணுற ஒரு படங்களாக இருந்தது. அந்த ஒரு ரீசன் தான் 3 BHKவும் நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சீன் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு, இப்படிப்பட்ட சீன் வேறு ஏதோ ஒரு படத்தில் நம்ம பார்த்துருக்குமேன்ற ஒரு கனெக்டிங் ஃபேக்டருக்குள்ளேயே கொண்டு போகிற ஒரு கதை அம்சமாக இந்த படம் அமைஞ்சிருந்து. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களுடைய வலிகள், அவங்களுடைய வேதனைகள் அண்ட் அந்த கேரக்டராக எப்படி ரைஸ் ஆக போகுது அப்படின்றத ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரோல் பாயிண்ட்டும் ரொம்ப கரெக்டான ஒரு இடத்துல வந்து நின்று இருந்தது. அண்ட் படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லேயும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அதை பீக் ஒன்று தொட்டிருந்தாங்க. அது இந்த படத்தோடைய வெற்றியாக பார்க்கணும். படத்தில் வந்து லவ் சீன், 2 இடத்துல ஹீரோ ஹீரோயின் நிற்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே ஒரு காதல் வருது, நாம் ஒரு டைலாக்ஸ் எழுதுறோம், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்டு சரத்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு பில்டரை மீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பில்டர் எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமரை அடுத்தடுத்த மீட்டிங்கில் வந்து ட்ரீட் பண்ணுவாருன்றத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருந்தாங்க. உண்மையாகவே வீடு தேடிக்கிட்டு இருக்கவங்க, இல்லை வீடு தேடி இப்போ புது வீட்டுக்கு போயிருக்கவங்க, இதை எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருப்பீங்க. அப்படி லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்த எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு ஞாபகம் வருன்றது சந்தேகமே கிடையாது. அண்ட் சொந்த வீடு இருந்தாலும் மட்டும் வீடு கிடையாது, நம்ம குடும்பமும் ஒரு இடத்துல வாழறோம்ல, அதுதான் நம்ம வீடு அப்படின்றத கார்த்தி சாரோடைய வாய்ஸ் ஓவரில் சொன்னது. கார்த்தி சாரோடைய வாய்ஸ் ஓவர் இதில் பெரிய ப்ளஸ்ஸுங்க. ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ். எனக்கு அவரெல்லாம் வந்து கொண்டாடணும். கார்த்தி சாரை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்துக்காக வந்து மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டாடுற மாதிரி அவர் கொண்டாட மாட்டாங்கன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சினிமாவுக்காக அவருடைய பங்கை ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு பங்கு இந்த படத்துக்காகவும் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அவருடைய வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகி அவருடைய வாய்ஸில் முடியும் போது அந்த வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்குது, அதில் ஒரு அன்பு இருக்குது. அந்த கதையை நம்மளுடைய கதையை மாற்றிடுது. அவர் சொல்லும் போது அந்த டைலாக்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. கரெக்டு தான், இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கு, இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்ன்றத ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. பட் எல்லா கதைகளிலும் மைனஸ் இருக்கா மாதிரி இந்த கதை ஓட்டத்தில் படமாக அவங்க சொன்ன விதங்கள் எல்லாமே சரியாக இருந்தால் கூட ஒரு செகண்ட் இந்த கதையில் நின்று யோசித்தோன்னா, இந்த கதையில் சரத்குமாரோடைய கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ஷேடு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு ஃபீல் வந்து. ஏன்னா ஒரு அப்பாவாக தொடர்ந்து அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குது. அதில் ஒன்றுத்தில் கூட அவரால் வெற்றி அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது. முதல் வாட்டி அவங்க பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் படிக்கணுன்றதை சொல்கிறாங்க. பையனுக்கு கம்ப்யூட்டர் வரல, இருந்தாலும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. 2வது வாட்டி காலேஜில் சேர்க்குறாங்க. காலேஜில் சேர்க்கும்போது அந்த பையனுக்கு ஐடி வராது, மெக்கானிக்கல் தான் வேணுன்றாங்க. அங்கேயும் ஒரு தப்பு பண்ணுறாரு. 3வது அந்த பொண்ணை பெரிய இடத்துல தான் கட்டி கொடுக்கணும். அவங்க தம்பியும் அண்ணன் கேரக்டரும் வராரு, பஞ்சு அருணாச்சலம். அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் கேமியோ பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தாலும் மனசில் அப்படி நின்றுச்சு. ரைட்டிங்லேயும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த எல்லா கேரக்டர்ஸும் நமக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறமாவும் அந்த பொண்ணை அந்த வீட்டில் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், மீண்டும் சித்தார்த்தை அப்படி ஒரு பணக்கார வீட்டில் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே பயங்கர புவரான ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்குது. அதன் காரணமாக மட்டுமே அவருடைய வாழ்க்கை மாறுது. அவருடைய டிசிஷன் மேக்கிங்கில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கரெக்டாக டிசிஷன் மேக் பண்ணியிருந்தா கூட இவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணிடுது. அதனால அந்த அப்பா கேரக்டர் மேலே நமக்கு கோவம் வருது. அது நடந்திருக்கக்கூடாதுன்றத நான் ஃபீல் பண்ண இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா, எல்லா அப்பாவும் சரி, எல்லா அம்மாவும் சரி, நமக்காக தானே எல்லாமே பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ணுறது கிடையாது. பட் இது எல்லாத்தையுமே ரியலைசேஷனாக அவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்ததுக்கப்புறமா ரியலைஸ் ஆகி வராருன்றது நமக்கு புரியுது. பட் தொடர்ந்து தப்பு மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பண்ண முடியுமான்றது தெரியல. அண்டு 2 ஃபெயிலியர்ஸ், அப்பா கேரக்டரும் ஃபெயிலியர், அவர் ஃபெயிலியராகவே இருக்கார். அவருடைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெயிலியர் பையன் கடைசியில் எப்படி சக்ஸஸ் ஆகிறான்றதான் இந்த படத்தோடைய மெயின் கருவாக இருக்குது. அது ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்டு படத்தோட எண்ட்லேயும்
இவங்க ஒரு ஃப்ளாட் வாங்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல பேரை மீட் பண்ணியிருக்கேன். முதல் முறையாக ஒரு வீடு வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ளாட்டை வந்து யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நிலம் அவங்களுதுன்னு யோசிப்பாங்க. இந்த நிலம் நமக்கான நிலமா இருக்கும் அப்படின்றத தான் யோசிப்பாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தோட எண்டை முடிச்சிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்குமேன்றது எனக்கு தோணுச்சு. ஒரு சொந்த வீடு, அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்திருந்தா இன்னும் அந்த படத்தோட வேல்யூ பயங்கரமாக இருந்திருக்குமேன்றது எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் தான் எனக்கு இந்த படத்தில் பார்த்தா மைனஸாக இருந்தது. ஜித்தனுடைய மியூசிக் கண்டிப்பாக படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். படத்தோடைய ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு பெரிய மேஜிக்கை பண்ணுறாரு. அண்டு சாங்ஸும் கேட்டோன்னே பிடிக்கிற மாதிரி இல்லைன்னா கூட இந்த படத்துக்கு தேவையான இடங்களில் தேவையான டைமில் கரெக்டாக அந்த சாங்ஸ் பிளேஸை அடுத்து நம்மளை கொண்டு போய் ரொம்ப அழகாக லேண்ட் பண்ணுது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் 3BHK படம் பார்க்க போகிறீங்க இல்லை பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் 3BHK படம் பார்க்க போகிறவங்க மினிமம் ஒரு டவலாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா பயங்கர எமோஷ்னலாக இருக்குங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மனசை உடச்சிட்றாங்க. அதில் கணேஷ் அவர்கள் நின்றுட்டார், ஜெயிச்சிட்டாருன்றதுல சந்தேகமே வேறு எதுவும் கிடையாது. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். நான் பிரவீன் KS. பாய்.